ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக இந்த காலைவேளையில் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான். எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார். காரணம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வார்த்தையில் மாறாதவர். அவர் நிச்சயமாகவே வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. மனம் பாருங்க, கலக்கமுற்றும் மனம் முறிந்து போவதில்லை. கீழே தள்ளப்பட்டும் அடிந்து போவதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுலோடு கர்த்தர் பட்சமாயிருந்தார். இவ்வளவாய் பாடுகள், 3 மிஷனரி பிரயாணங்கள், அதிகமான சேதங்கள், அதிகமான பாடுகள், இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் பட்சத்தில் தேவன் இருந்தார். ஆமென். அவர் இருந்தபடினாலே அவருக்கு சாட்சியும் வந்தது, சத்துருக்களுக்கு சரி கட்டுதலையும் காண்பன் அவர் கண்டார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருக்கலாம். தேவனுக்காக நீங்கள் தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்குரிய காரியத்தில் நீங்கள் பலமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தின் நடுவில், வேலை செய்வதன் நடுவில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய சகல சம்பாத்திய காரியங்களில் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியிலும் கூட நிறைய விதமான பாடுகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வந்தாலும் கலங்காதிருங்கள். நீங்கள் தொடர்ந்து போகும்படி, நீங்கள் பலனாய் மாறும்படி கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை பாருங்கள். கர்த்தர் தாவீதின் பட்சத்திலேயே இருந்ததினால அவன் போன இடமெல்லாம் காப்பாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தாவீதின் பட்சத்திலே கர்த்தர் எப்பொழுதுமே இருந்ததினால தாவீதை வெறுத்த ஜனங்கள் எல்லாம் அவனோடு சமாதானமாகும்படி, அவனோடு கூட இணையும்படி, அவனிடத்திலே அனுகூலமாகும்படி கர்த்தர் செய்தார். 1 நாளாகமம் 12 22 வசனத்தில் தாவீதை வெறுத்த ஜனங்கள் எல்லாம் தாவீதை சேவிக்கும்படி கொண்டு வந்தார். அதே போல தாவீதுக்கு எதிராக சீமேய் என்ற ஒரு மனுஷன் தூஷித்தான், சாபம் போட்டான், அவனை வேண்டாத வார்த்தைகளிலே அவமானப்படுத்தினான். தாவீது சொன்ன வார்த்தையை பாருங்கள், கர்த்தர் எனக்கு நன்மைக்கு சரி கட்டுவார் என்றெல்லாம் கர்த்தரை குறித்து தான் பேசுகிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் சூழ்நிலையை கண்டு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், சத்துருக்கள், சாத்தான் திட்டம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். உங்களால் அதை தாங்க முடியாமல் சில வார்த்தைகள் உங்களை கொல்லும்படிக்கு வரலாம். ஏன் வாழணும், செத்து போயிடலாமே, அப்படியெல்லாம் தோன்றும். ஏன் இந்த வேலை வேண்டாம், ஏன் இந்த குடும்பம் வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இப்படியெல்லாம் சத்துரு தூண்டுவான். ஆனால் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிறார். கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காகவே சிலரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், உங்களுக்கு அனுகூலம் பண்ணும்படி. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். தாவீதை போல ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலை போல எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் திடமனதாய் விசுவாசத்தோடு ஓட வேண்டும். இப்பொழுது ஜெபிக்க போறோம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையில் இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் எவ்வளவாய் சத்துருக்களால் நெருக்கப்பட்டு பண கஷ்டத்திலே, கடன் பிரச்சனையிலே, வேலையின் போராட்டத்திலே, குடும்ப கஷ்டத்திலே,
ஆண்டவரே, தனிப்பட்ட ஜீவித்திலே முன்னேற முடியாதபடிக்கு சுற்றி 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 சத்துருக்களுடைய போராட்டங்களும் நிந்தனைகளும் அவமானங்களும் ஆண்டவரே வேதனைகளும் ஆண்டவரே பின் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறப்பா. நீர் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கட்டும். இப்பொழுது உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும். நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கட்டும். உம்மை சார்ந்து கொள்ளட்டும். நீர் தாமே துணையாய் இருந்து விரோதிக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு விடுதலை கொடுத்து, ஆண்டவரே தூஷிக்கிறவர்கள் மத்தியிலே ஒரு மேன்மையை கொடுத்து, வெட்கப்பட்டு போன எல்லைகளிலே தலையை நிமிர பண்ணி, அனுகூலம் பண்ணுகிறவர்களை உண்டு பண்ணி, அவர்கள் நடுவிலே நீர் பட்சமாய் இருந்து சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை நீர் கொண்டு வர ஜெபிக்கிறோம். எங்கள் தலை உயர்த்தப்படுவதற்காய் நன்றி. சத்துருக்களுக்கு நீர் வெட்கத்தை ஒடுத்துவதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. சத்துருக்களுக்கு சரி கட்டுவார், பட்சத்தில் இருப்பார்.